எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா சேரிட்டி, ஈகை. டைரெக்டாக கதைக்கு போயிடலாமா? கர்ணன் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுறான். சொர்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சுகம், சந்தோஷம், அதெல்லாம் சொர்க்கம்னு சொல்லுவோம். அவனுக்கு பயங்கர பசி. யாருக்கு? கர்ணனுக்கு. அவனுக்கே டவுட்டு, நம்ம சொர்க்கம் தான் வந்துருக்குறோமா, நரகத்தில் தான் இருக்கோமான்னு. அப்போ அங்கே இருக்க காவலாளியை பார்த்து கேட்குறான், நான் தப்பாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க, நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன், நான் அது சொர்க்கம் தானா? அவன் கேட்குறான், ஏன்னா என்ன டவுட்டு அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு பசிக்குது, சொர்க்கத்துக்கு வந்தால் பசிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சொல்ல, நீ சொர்க்கம் தான் வந்திருக்க, ஆனால் கர்ணன் கேட்குறான், எதுக்கு எனக்கு பசிக்குதுனே புரியலையே. அந்த காவலாளி சொல்கிறான், நீ பூமியில் இருக்கும்போது தானம் தர்மமே பண்ணலை. கர்ணன் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா பொதுவாக கர்ண பிரபு தான தர்மம் பண்ணுறதுனா எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வந்து கர்ணன் தான். அவனை பார்த்து இந்த காவலாளி சொன்ன வார்த்தை என்ன, நீ தான தர்மமே செய்யலை. ஒன்றும் புரியல, என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இப்போ கர்ணன் சொல்கிறான், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, பசி போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது அந்த காவலாளி சொல்கிறான், இந்த ஆள்காட்டிய விரல் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வாயில் வச்சுக்கோ அப்படின்றான். என்னடா பசிக்கிறதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம், செய்யேன் அப்படின்றான். கர்ணன் அப்படி பண்ணுறான். உடனே பசியெல்லாம் அடங்கிடுது. இது என்னடா மேஜிக்னு புரியல. அவனுக்கு 2 கேள்விக்கு பதில் புரியல. இப்படி பண்ணதுனால ஏன் பசி போச்சுன்னு தெரில, தன்னை தான தர்மமே பண்ணலைன்னு இந்த காவலாளி சொல்கிறாரு, இதுக்கும் நாங்கள் விளக்கமும் புரியல. அந்த காவலாளிகிட்ட கேட்குறாரு, எனக்கு பல விஷயங்கள் புரியவே மாட்டேறது, இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ அந்த காவலாளி சொல்கிறாரு, தானம் தர்மம்னா அதோட டெஃபினேஷன் சொல்கிறார். யாராவது ஒருத்தர் தனக்கு இயல முடியல, பசிக்குது, பைசா வேணும், காசு வேணும்னு பிச்சையோ கையேந்தனாங்கன்னா, அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்தோன்னா அது பேர் தான தர்மம். நீ முழு வாழ்க்கையிலையுமே ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கஷ்டம்னு சொல்லி கேட்குறது கூட நீ டைம் தர்றது இல்லை, அதுக்கு முன்னாடி வாரி வழங்கிட்ட எல்லாத்தையும். புரியுதுங்களா? அப்படி வாழ்ந்துருக்குற நீ அப்படின்னு. அப்போ கர்ணன் கேட்குற, இது தப்பா? இல்லை, இது தப்பெல்லாம் கிடையாது, ஈகையோட நெக்ஸ்ட் லெவலு. அதனால தான் உன்னை வந்து கர்ண பிரபுவெல்லாம் பேசிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது அந்த கை வாயில் வச்சா பசி போச்சு இல்லை, இதுக்கு விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னு. அப்போது அந்த காவலாளி சொல்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் மக்கள் கேட்டுட்டு நீ வந்து தான தர்மம் பண்ணியிருக்கிற, அதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்ற. கர்ணன் சொல்கிறான், அது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறான். இந்த மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது, 18 நாள் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த மத்தியானம் அந்த லஞ்ச் பிரேக் இருக்குல்ல, சண்டை போட்டு போடலாம். அப்போ என்ன ஆகுனா, பாண்டவர்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல சமைச்சு வச்சுருப்பாங்க, கௌரவர்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல சமைச்சு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் எல்லோரும் அங்கங்கே டிஸ்பர்ஸ் ஆகி அங்கங்கே போயிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ கர்ணன் போர் முடிஞ்சு சாப்பிட்றதுக்காக நடந்து போயிட்டுருக்கான். அப்போது எதிரில் கொஞ்சம் பேர் நடந்து வராங்க, அவங்களும் வீரர்கள் தான். அவங்களுக்கு இந்த சாப்பாடு போடுற இடம் எங்கன்னு தெரியல. ஏன்னா போர் நடக்கிறனால ஒரு இடத்துல மாற்றி மாற்றி வைப்பாங்க. இவன் ஏதோ யோசனையிலே போயிட்டுருக்கான், யார்? கர்ணன். அடுத்தது போர் இப்படி போடணும், அப்படி போடணும், இவனை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும்னு யோசிச்சுட்டு போகிறான். அப்போ கர்ணனை நேரடியாக பார்த்து இவங்க எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க. கர்ணன் ஏதோ யோசனையிலையும் இருக்கான், இவங்க கேட்குறது என்ன, சாப்பாடு எங்கே போடுறாங்கன்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அதுவும் அங்கே போடுறாங்கன்னு கை காட்டுறான். அந்த எங்கே போடுறாங்களோ அந்த டைரக்ஷன் காட்டுறான். இவங்களும் போய் இங்கே சாப்பாடுக்கு போய்ட்றாங்க, இவனும் சாப்பாடுக்கு போய்ட்றான். இந்த ஒரு இடத்துல தான் ஆக்சுவலாக இவன் சாப்பாடு போடல, எங்கேயோ போடுறாங்க, அந்த இடத்த காமிச்சிருக்கான். புரியுதுங்களா? இப்படி ஒரு சேவை செய்திருக்கிறேன். இது ஒன்று தான் ஒருத்தன் கேட்டதுக்கப்புறம் நீ பண்ணியிருக்கிற. புரியுதுங்களா? கர்ணன் எப்படிப்பட்ட மகாதானின்றதுக்கு வேற ஒரு கதை சொல்ல பாருங்களேன். ஒரு அந்தனர்
அவர் வந்து தன் பெண்ணுக்கு, அந்த அண்ணன் ரொம்ப ஏழ்மையான பிராமணன், அதான் அந்த அண்ணன் பொதுவாக நம்ம சொல்கிறது. ஆனால் ஏழ்மையான பிராமணனாக இருக்கணும்ல, அந்த அண்ணன் பிராமணன். அவரோட பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப மிக சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ வந்து யாகம் குண்டம்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அதில் வந்து சந்தன கட்டைகளெல்லாம் போட்டு எரித்து நிறைய பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு அந்த யாகம் நடத்தணும்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வறட்சி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சந்தன மரங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. அப்போ யாரோ சொல்கிறாங்க, நீ இப்போ யுதிஷ்டனை கேளு, ஆனால் அவனும் தர்ம தான் சொல்கிறாங்க, அங்கே போய் கேளுன்னு. இப்போ யுதிஷ்டன் என்ன சொல்கிறான், நான் அவனுக்கு காசு தரேன், செல்வங்கள் தரேன், என்னென்னோ தரேன், நீ கேட்குற இந்த சந்தன மரம் கூட என்னால் தர முடியாது, ஏன்னா இப்போ ரொம்ப வறட்சியாக இருக்குது, அது இல்லை அப்படின்ற. அப்போ இந்த பெரியவர் வந்து பீமன் கிட்ட, அர்ஜுனன் கிட்ட, இப்படி நிறைய தெரிஞ்சவங்ககிட்டலாம் போகிறாரு. எங்கே போனாலும் சந்தன மரம் மட்டும் கிடைக்குமா. ஏன்னா கல்யாணம் நடத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அவருக்கு. டொனேஷன்லாம் பாக்கியெல்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஒரு சந்தன மரம் கிடைக்காதனால இது நிற்கிது. அப்போ ரொம்ப வாடி போயிருக்கார் அந்த அந்தனர். அப்போ யாரோ பேசும்போது கேட்குறேன், என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, கல்யாணம் நடத்தணும்னு நினச்சேன், பெரிய லெவலில் நடத்தணும்னு நினச்சேன், பாக்கி எல்லாமே எப்படி எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கட்சிச்சு, இதுக்கு தேவையான சந்தன மரங்கள் தான் நமக்கு கிடைக்கல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த அவர் சொல்கிறார், கேட்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்ணனை போய் கேட்டிங்களா அப்படின்னு. ஐயோ கேட்கலையே அப்படின்னு. அங்கே போங்க, அங்கே போய் கேட்டால் உங்களுக்கு கிடைக்காததே இல்லை, அவன் இல்லைன்னு சொன்னதே கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போது கர்ணன் அவனோட அரண்மனையில் இருக்கான். இந்த பெரியவர் நடந்து வரார். இவனுக்கு இயற்கையாகவே தெரியுது இவர் எதுக்காக வராரு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்த உடனே அவர் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி இவரோட காவலாளிகளை வைத்து அந்த அரண்மனை இடிக்க சொல்கிறார். ஏன் இடிக்க சொல்கிறாருன்னா, பார்த்தீங்கன்னா தூண்கள் எல்லாம் என்ன, அந்த காலத்தில் மரங்கள் இல்லைன்னு, நல்லா சந்தன மரங்களால் செய்யப்பட்ட தூண்கள் இருந்தது அவனோட அரண்மனையில். ஒரு கல்யாணம் நடத்துறதுக்காக அந்த காலத்தில் வறட்சி இருந்ததுனால, சந்தன மரமே கிடைக்காததுனால, கல்யாணம் நடத்தணும், இவர் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இவனோட அரண்மனை அடிக்கிறான். அவர் வர்றதுக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அந்த அந்தனர் வந்து கேட்குறதுக்கெல்லாம் இவர் வெயிட் பண்ணவே இல்லை. ஆனால் தான தர்மம் இப்படி தான் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ யாராவது இது பார்க்குறவங்க டாக்டராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டாக்டராக இருக்கலாம், அவங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸில் ஒரு 70 வயசுக்கு மேற்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டேன் அப்படி ஒன்று வைக்கலாம். இல்லை, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் 7 o'clock தான் கிளினிக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6:30க்கே வந்துடுறேன், 6:30 to 7 வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ அப்படி வைக்கலாம்ல. ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் கோடிக்கணக்காக கூட பேலன்ஸ் வச்சுக்கலாங்க, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கலாம். கூடி சீத்து எல்லா கதையும் முடிய போகுது. இந்த பைசா வெறும் பேங்க்கில் இருந்து நம்ம முடிச்சுட்டு போயிட்டு தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கிற பைசா உங்களுக்கும் யூஸ் ஆகாமல் அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகாமல் போகிறதுக்கு பதிலாக ஏதாவது தான தர்மம் பண்ணலாம்ல. நல்ல படிக்கிற குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியல, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுத்து உதவும். தான தர்மம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, யார் வேணால் கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், அது தப்பு ஒன்றும் கிடையாது. கொடுக்குறவங்க என்ன மனநிலையில் எதிர்மா கொடுக்கணும், இது வரலனாலும் பரவாயில்ல, அந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் கொடுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் சேவை பண்ணணும். ஒரு இன்ஜினியர் வச்சுக்கோங்க, சிவில் இன்ஜினியர் வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 100 ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், அதுக்கு எவ்வளோ வாங்கணும்னு தெரியல. ஒரு ஏழ்மையான ஆளுங்க வந்து உங்கள்கிட்ட வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா கட்டுப்படி ஆகணும், 50 ரூபாக்காவது பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் படிக்க கேட்குறவங்க யாராவது இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க மேக்ஸ்லன்னா, அங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய்ட்டு ஏழை பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க முடியுமா? வாரத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் எடுங்களேன். உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் பெரிய விஷயம் தெரியுமோ பாருங்களேன். நம்ம பண்ண தர்மத்தை கொண்டு தான் போக முடியும். இந்த பூமியில் இருக்கிற ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது, சொத்துக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இன்றைக்கும் கர்ணன் சொல்கிறதுக்கு காரணம் மகாபாரத கதையாக இருந்தால் கூட தான தர்மம் பண்ணதுனால தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ
அதை ஃப்ரீயாக கொடுக்க முயற்சி பண்ணுங்க. யூ வில் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோவும் போட்டேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மாடியில் சின்ன சின்ன கப்பில் தானியங்கள் வைக்கிறார். ஒரு 5000 புறாக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகுது டெய்லி, காலம்பரம் சாயந்தரம் வைக்கிறார். என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ண அவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறதுல. ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது? இந்த கதைகளோட ஐடியாவே இதுதான். கேட்டுட்டு கதை கேட்டு போகிறது இல்லை. அதுலேருந்து நம்மளும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்து நம்மளும் ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். புரியுங்களா? இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.